புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையான சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இதர சலுகைகள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஊழியர் சங்கம் சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. மேலும் கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க ஆணையிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவு அரசாணையாக வெளியிடப்படாமல் அதிகாரிகள் மட்டத்தில் முடக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய தங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த நியாயமான ஊதிய உயர்வை கூட வழங்க அதிகாரிகள் மறுப்பது ஏன் என போராட்டக் குழுவினர் கேள்வி எழுப்பும் நிலையில், சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கும் முதலமைச்சரின் உத்தரவை அதிகாரிகள் செயல்படுத்தாததை கண்டித்து ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியாகும் வரை போராட்டம் தொடரும் எனவும் வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டம் நடத்தப்போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த வேலைநிறுத்தத்தால் அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என ஊழியர்கள் தெரிவித்தனர்.